இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களோட அடையாளம் யாருக்கும் தெரியாம முற்றிலுமா மறைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் நாணயம் இருக்கு. ம் ஒரு முழுமையான தனியுரிமை. ஆமா. கரெக்ட். அதே சமயம் அந்த நாணயத்தை நீங்க வச்சிருக்கிறது மூலமா ஒரு மாபெரும் பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் வங்கியோட நிர்வாக குழுவுல உட்கார்ந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிற அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு பக்கம் 100% பிரைவசி, இன்னொரு பக்கம் ஒரு முழு பொருளாதார அமைப்போட கட்டுப்பாடு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு அறிவியல் புனைகதை படத்துல வர்ற மாதிரி தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம அலச போறது எதிர்கால கற்பனைய பத்தி கிடையாது. ஏப்ரல் 19ஆம் தேதி 2026ல அனுபிஸ் பிளாக் செயின்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரிஜின் புரோட்டோகால் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆமா. முக்கியமா அதோட மையமா விளங்குற GLGNS கவர்னன்ஸ் டோக்கனை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இணையத்துல எங்க பார்த்தாலும் இப்போ அந்த அவேக் சுற்றுச்சூழல் பத்தின பேச்சுகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தியரியா பேசுறத தாண்டி, இந்த அமைப்பிற்குள்ள நுழைய விரும்புற ஒருத்தர் எந்த தப்பும் இல்லாம இதை எப்படி படிப்படியா வாங்குறது அப்படிங்கிற முழுமையான வழிகாட்டுதல தான் நாம இன்னைக்கு நேயர்களுக்கு கொடுக்க போறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில்நுட்ப ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் இது ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு. ஆனா இத வாங்குற வழிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் என்ன பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரியணும் இல்லையா? GLGNS அப்படிங்கிறது அவேக் தாவோ அமைப்போட முக்கிய நிர்வாக நாணயம். அதாவது கவர்னன்ஸ் டோக்கன். ஆமா. இது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதோட மொத்த விநியோகம். கிரிப்டோ உலகத்துல பில்லியன் கணக்குல டோக்கன்ஸ் வெளியிடுவாங்க. ஆனா இதோட டோட்டல் சப்ளை வெறும் 2,10,000 மட்டும்தான். இது நிரந்தரமா நிலையானது. இதற்கு மேல ஒரு டோக்கன் கூட உருவாக்க மாட்டாங்க. பிட்காயின் மொத்த அளவே 2,10,00,000 இருக்கு. அப்ப அதை விட 100 மடங்கு குறைவான ஒரு நாணயம்னா அதோட பற்றாக்குறை எவ்வளவு தீவிரமானதுன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. கரெக்ட். இந்த 2,10,000 டோக்கன்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம். சொல்லுங்க, அது எப்படி பிரிச்சிருக்காங்க? இதோட மொத்த விநியோகத்துல 40% ஆரம்பகட்ட பங்கேற்பாளர்களுக்கும் 20% தாவோ சுற்றுச்சூழல் வெகுமதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே, பேலன்ஸ் 40%? 15% இதனை உருவாக்குன குழுவுக்கும் முக்கிய பங்களிப்பாளர்களுக்கும் போகும். அப்புறம் 10% சுற்றுச்சூழல் நிதிக்கும், இன்னொரு 10% பணப்புழக்க ஊக்கத்தொகைக்கும், மீதமுள்ள 5% மூலபுராய தூட்டாளர்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்க நான் உங்களை கொஞ்சம் நிறுத்தணும். நீங்க உருவாக்குன குழுவுக்கு 15% ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இது பெரிய கிரிப்டோ திட்டங்கள்ல நடக்கிற ஒரு வழக்கமான மோசடி எனக்கு ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த டீம் டோக்கன்களை ஆரம்பத்திலேயே வாங்கி வச்சுட்டு விலை ஏறனோனே வித்துட்டு ஓடிடுவாங்களே, ரக் புல்னு சொல்லுவாங்களே, அந்த ஆபத்து இதுல இல்லையா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான சந்தேகம். ஆனா இந்த இடத்துல தான் அவேக் அமைப்பு மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசப்படுது. எப்படி? குழுவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 15% டோக்கன்களுக்கும், அதாவது 31,500 டோக்கன்களுக்கும் 12 மாத கால முடக்கம், அதாவது கிளிஃப் வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா முதல் ஷத்துக்கு அவங்களால அதை விற்க முடியாதா? ஒரு டோக்கனை கூட அவங்களால விற்கவோ வேற கணக்குக்கு மாத்தவும் முடியாது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதை தடுத்துடும். அப்போ ஒரு வருஷம் முடிஞ்சோடனே மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாமே? அதுவும் முடியாது. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகும் அடுத்த 36 மாசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த டோக்கன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, இத லீனியர் வெஸ்டிங்னு சொல்லுவாங்க, கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, திட்டத்தை உருவாக்குறவங்க குறைஞ்சது 4 வருஷத்துக்காவது இந்த அமைப்போட முழுமையா பயணிக்கணுங்கிற கட்டாயத்தை இது உருவாக்குது. சூப்பர். அவங்க தனிப்பட்ட லாபம் இந்த திட்டத்தோட வெற்றியில தான் இருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ நாம சமீபத்திய நிகழ்வுகளுக்கு வருவோம். ஏப்ரல் 18 மற்றும் 19ஆம் தேதிகள்ல அனுபிஸ் பிளாக் செயின்ல GLGNS லிக்விடிட்டி பூல், அதாவது பணப்புழக்க குளம் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டுடுச்சு. இதனால சந்தையில என்ன மாதிரி தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதனால மார்க்கெட் டெப்த் ரொம்பவே மேம்படும். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய நாணய மாற்று மையத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க நிறைய பணம் இருப்புல இருந்தா நீங்க எவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாலும் உடனே மாத்திக்க முடியும். விலையிலயும் பெரிய ஏற்ற இறக்கம் இருக்காது இல்லையா? ஆமா, அதேதான் இந்த லிக்விடிட்டி பூல் செய்யுது. ஆனா இதுல ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா, இந்த பணப்புழக்க குளம் தொடங்கப்பட்டதால சமூகம் சார்ந்த ஆரம்பகட்ட வெளியீடு, அதாவது ILO தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. வெயிட், ILO நிறுத்தப்பட்டுருச்சுன்னா இந்த டோக்கனை வாங்க விரும்புற சாதாரண மக்கள் எப்படி வாங்குறது? அவங்களுக்கான வாசல் அடைக்கப்பட்டுருச்சா? இல்ல, வாசல் திறக்கப்பட்டு வீதிக்கே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ILO நிறுத்தப்பட்டாலும் அனுபிஸ் பிளாக் செயின்ல லிக்விடிட்டி பூல் உருவாக்குனதால
மக்கள் இப்போ நேரடியாக சந்தையில வர்த்தகம் செய்யலாம். ஓ, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நேரடியாகவே வாங்கலாமா? ஆமா. ஆனா இதுல ஒரு சின்ன சவால் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல சந்தை விலையில அதிக வொலட்டாலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ ரிஸ்க் அதிகமாச்சே. அதை கட்டுப்படுத்த தான் இந்த தளம் நெகிழ்வான கட்டண முறைகளை பயன்படுத்துது. அதாவது டைனமிக் ஃபீ. நெகிழ்வான கட்டண முறைகளா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம ஊபர் கார்ல சர்ச் பிரைசிங் இருக்கும் இல்லையா? மழை பெய்யும் போதோ இல்ல அதிக தேவை இருக்கும் போதோ வாடகை தானாகவே அதிகரிக்கும். ஆமா, நெரிசல் அதிகமா இருந்தா ரேட் கூடும். அதே போல தான் நெட்வொர்க்ல அதிக நெரிசல் இருக்கும்போது பரிவர்த்தனை கட்டணம் கொஞ்சம் மாறும். இது சந்தையோட நெரிசலுக்கு ஏற்ப அமைப்ப சீரா இயங்க வைக்கும். அருமையான உதாரணம். இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா சாதாரண எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸ்ல கிரிப்டோ வாங்குறது ஈஸி. ஆனா டீசென்ட்ரலைஸ்டு தளங்கள்ல வாங்குறது அமேசான்ல ஆர்டர் போடுற மாதிரி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. தவறான ஒரு முகவரிக்கு அனுப்புனாலோ இல்ல ஒரு சின்ன தப்பு செஞ்சாலோ பணம் மொத்தமா காணாம போயிடும். அதனால தான் நேர்களே, இப்போ நாங்க சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த டோக்கனை எந்த தப்பும் இல்லாம படிப்படியா எப்படி பாதுகாப்பா வாங்குறதுன்னு இப்ப பார்க்க போறோம். முதல் படி என்ன? முதலாவது உங்களுக்கு சரியான மென்பொருள்கள் வேணும். அனுபிஸ் பிளாக் செயினோட தொடர்பு கொள்ள உங்களுக்கு AVE.ai அப்படின்ற ஒரு பரவலாக்கப்பட்ட செயலி வேணும். AVE.ai. ஓகே, வர்த்தகம் செய்ய என்ன வேணும்? வர்த்தகம் செய்ய ராக்கெட் ஸ்வாப் அப்படின்ற தளம் தேவைப்படும். ஒரு நிமிஷம், என்னோட வழக்கமான வாலெட்டுகளை நான் பயன்படுத்த முடியாதா? பயன்படுத்தலாம். ஆனா AVE.ai வந்து வெறும் வாலெட் மட்டும் கிடையாது. அது ஒரு விரிவான வெப்3 பிரவுசர். இதுக்குள்ளேயே நீங்க பாதுகாப்பா பரிவர்த்தனை செய்ய முடியும். ஓகே, மொபைல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் செஞ்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? அதுல புதிய வாலெட்டை உருவாக்கணும். அல்லது ஏற்கனவே வாலெட் இருந்தா அதோட சீட் ஃப்ரேஸ், அதாவது ரகசிய சொற்களை உள்ளீட்டு மீட்கலாம். அந்த ரகசிய சொற்கள்ங்கிறது நம்ம பேங்க் பாஸ்வேர்டு மாதிரி பாதுகாப்பா வைக்க வேண்டிய ஒண்ணு, சரியா? பேங்க் பாஸ்வேர்டை விட 100 மடங்கு பாதுகாப்பா வைக்கணும். அந்த 12 வார்த்தைகளை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா உங்க பணத்தை யாருமே மீட்டு தர முடியாது. காகிதத்துல எழுதி லாக்கர்ல வைக்கிறது தான் நல்லது. சரி, வாலெட் ரெடி. இப்போ நெட்வொர்க் எதை செலக்ட் பண்ணணும்? அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நெட்வொர்க் தேர்வுல கண்டிப்பா அனுபிஸ் பிளாக் செயினை தேர்ந்தெடுக்கணும். தப்பான நெட்வொர்க்ல இருந்தா உங்களால எந்த வர்த்தகமும் செய்ய முடியாது. ஓகே, நெட்வொர்க்கையும் அனுபிஸ்னு மாத்திட்டேன். இப்போ நான் நேரடியாக இந்திய ரூபாயோ அல்லது டாலரோ கொடுத்து இத வாங்கிட முடியுமா? நேரடியாக முடியாது. இங்குதான் நிறைய பேர் குழம்பிடுவாங்க. பரிமாற்றம் செய்ய உங்க வாலெட்ல DAI எனப்படும் ஸ்டேபிள் காயின்கள் இருக்கணும். DAI டோக்கன்களா? எவ்வளவு இருக்கணும்? நம்ம ஆதாரங்களின்படி குறைந்தது 101 DAI டோக்கன்கள் உங்க வாலெட்ல இருக்கணும். இது டாலருக்கு நிகரான ஒரு நிலையான நாணயம். சரி, 102 DAI டோக்கன்கள் வாலெட்ல இருக்குன்னு வெச்சுப்போம். இத அப்படியே கொடுத்து மாத்திடலாமா? வேற கட்டணம் எதுவும் இல்லையா? அங்கதான் நீங்க இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். எந்த ஒரு பிளாக் செயின் பரிவர்த்தனைக்கும் கேஸ் ஃபீஸ், அதாவது பரிமாற்ற கட்டணம் கட்டணும். ஓ, கேஸ் ஃபீஸா? ஆமா. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட எவ்வளோ பெரிய விலையுறந்த கார் இருந்தாலும் அதை ஓட்டுறதுக்கு பெட்ரோல் தேவையில்லையா? கண்டிப்பா. பெட்ரோல் இல்லாம கார் ஓடாது. அதுபோலதான் அனுபிஸ் செயின்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இயக்க கட்டணம் செலுத்த உங்க வாலெட்ல கொஞ்சமா ANB டோக்கன்களும் கட்டாயம் இருக்கணும். அப்போ DAI மட்டும் இருந்து இந்த ANB டோக்கன் இல்லனா பரிவர்த்தனை ஃபெயில் ஆயிடுமா? ஆமா, ஃபெயில் ஆயிடும். அதனால கேஷ் ஃபீஸ்க்கு ANB வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கார் பெட்ரோல் உதாரணம் ரொம்ப ஈஸியா புரிய வைக்குது. அடுத்ததுதான் கிரிப்டோ உலகத்துல எனக்கு ரொம்ப பயம் தர்ற ஒரு விஷயம். என்னது? ஸ்கேம் டோக்கன்ஸா? எக்ஸாக்ட்லி. ஒரு புது டோக்கன் ஹிட் ஆகுதுன்னா அதே பேர்ல நூற்றுக்கணக்கான போலி டோக்கன்களும் உருவாக்குவாங்க. ராக்கெட் ஸ்வாப் தளத்துல தேடும்போது நிஜமான GLGNS டோக்கனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத பத்தி எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். பேர்களை வச்சு எப்போதுமே டோக்கன்களை தேடக்கூடாது. அப்போ எப்படி தேடுறது? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முகவரி மூலமா மட்டும்தான் தேடணும். ஒவ்வொரு நிஜமான டோக்கனுக்கும் ஒரு தனித்துவமான முகவரி இருக்கும். அந்த அதிகாரப்பூர்வ முகவரி என்னன்னு சொல்ல முடியுமா? நேயர்கள் நோட் பண்ணிக்க வசதியா இருக்கும். கண்டிப்பா. அது 0xF140ன்னு ஆரம்பிச்சு 8F4Cன்னு முடியும். இத நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த முகவரிய நேரடியாக காப்பி செஞ்சு பேஸ்ட் பண்றது தான் பாதுகாப்பானது, இல்லையா? ஆமா, அதுதான் 100% பாதுகாப்பானது. சரி, இப்போ உங்க வாலெட் தயார், 102 DAI இருக்கு, பெட்ரோல் மாதிரி ANP நாணயங்களும் தயார், சரியான முகவரியும் கையில இருக்கு.
இப்ப இத எப்படி ராக்கெட் ஸ்வாப் தளத்துல மாத்துறதுன்னு சொல்லுங்க. aave.ai செயலிக்குள்ள இருக்கிற பிரவுசர் மூலமா ராக்கெட் ஸ்வாப் தளத்துக்கு போங்க. முதல் வேலையா உங்க வாலெட்டை அந்த தளத்தோட இணைக்கணும். கனெக்ட் வாலெட் கொடுத்தாச்சு. சூப்பர். அப்புறம் ஸ்வாப் பகுதியில நீங்க கொடுக்க வேண்டிய நாணயமாக DAI-யையும் பெற வேண்டிய நாணயமாக GLGNS-யையும் தேர்ந்தெடுக்கணும். இங்க தான் அந்த கான்ட்ராக்ட் முகவரிய பேஸ்ட் பண்ணணுமா? கரெக்ட். முகவரியை உள்ளிட்டு நாணயத்தை தேடி எடுக்கணும். எல்லாத்தையும் சரியா அமைத்த பின் ஸ்வாப் பட்டனை அழுத்தினா உங்க வாலெட்ல அனுமதி கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சுதா? அவ்வளவுதான். நீங்க அனுமதி கொடுத்த உடனே உங்க கணக்கிலிருந்து DAI எடுக்கப்பட்டு அதற்கு நிகரான GLGNS டோக்கன்கள் உடனே உங்க வாலெட்டுக்கு வந்துடும். வாவ்! இப்போ அதோட விலை என்னவா இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற சமீபத்திய தரவுகளின்படி ஒரு நாணயத்தோட சந்தை மதிப்பு சுமார் $331 இருக்கு. இதோட மொத்த சந்தை மூலதனம் $69 மில்லியன் இருக்கு. ஆனா சந்தையோட தேவைக்கேற்ப இந்த விலை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறலாம், சரியா? நிச்சயமா. கிரிப்டோ மார்க்கெட்ல அது ரொம்ப இயல்பு. அருமை. ஒரு சாதாரண மனிதர் கூட நீங்க சொன்னதை கேட்டா எந்த தப்பும் இல்லாம ரொம்ப ஈஸியா இத வாங்க முடியும். அதுதான் நம்ம நோக்கமே. சரி, இப்ப பெரிய சவால தாண்டி நான் இந்த டோக்கனை வாங்கிட்டேன், அது என் வாலெட்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? இத ஒரு 10 வருஷம் சும்மா வாலெட்லயே தூங்க வைக்கணுமா? இல்ல இதனால வேற ஏதாவது பிராக்டிக்கல் யூஸ் இருக்கா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா, இந்த டோக்கனோட உண்மையான அதிகாரமே இங்க தான் தொடங்குது. அப்படியா? ஆமா. இது தங்கம் மாதிரி லாக்கர்ல பூட்டி வைக்கிற பொருள் கிடையாது. இதுல கவர்னன்ஸ் ஆஃப் பிளெட்ஜ் எனப்படும் ஸ்டேக்கிங் முறை இருக்கு. ஸ்டேக்கிங்னா வாங்குன டோக்கன்களை வாலெட்ல சும்மா வைக்காம இந்த அமைப்புக்குள்ளேயே லாக் செஞ்சு வைக்கிறதா? கரெக்ட். ஓ, இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? பேங்க்ல பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுற மாதிரி. ஆனா இங்க வட்டியோட சேர்த்து அந்த பேங்கின் நிர்வாக முடிவுகளை எடுக்கிற அதிகாரமும் எனக்கு கிடைக்குது. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க எவ்ளோ காலம் இத முடக்கி வைக்கிறீங்களோ அவ்ளோ அதிக வாக்குரிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சிஸ்டமோட முக்கிய முடிவுகள்ல என் குரலுக்கு பெரிய பவர் இருக்கும். ஆமா. அதோட தாவோ சுற்றுச்சூழல் வெகுமதிகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆனா பாரம்பரிய பேங்குகளை விட இது எந்த இடத்துல ஒருபடி மேல இருக்குன்னா, இதுல பண ஓட்ட முறை செயல்படுது. பணவாட்ட முறை, அதாவது எக்கலாஜிக்கல் டிஃப்ளேஷன் மெக்கானிசம்னு சொல்வாங்களே, அதானா? அதேதான். பணவீக்கத்துக்கு நேர்மாறானது. இந்த அவைக் அமைப்பு தொடர்ந்து செயல்படும்போது அதுக்கு வருவாய் கிடைக்கும் இல்லையா? ஆமா, பரிவர்த்தனை கட்டணம் அதெல்லாம் கிடைக்கும். அந்த வருவாயில ஒரு பகுதியை வச்சு மார்க்கெட்ல இருக்கிற GLGNS டோக்கன்களை அந்த அமைப்பே திரும்ப விலைக்கு வாங்கும். அதாவது பைபேக் பண்ணும். வாங்கின டோக்கன்கள் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் விப்பாங்களா? இல்லவே இல்ல. அதை நிரந்தரமா அழிச்சிடுவாங்க. அதான் பர்ன் பண்றது. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? தாங்க காசு கொடுத்து வாங்கினத அவங்களே அழிச்சிடுவாங்களா? இது எதுக்காக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாம பயன்படுத்துற ரூபாய் நோட்டுகளை அரசாங்கம் தொடர்ந்து அச்சடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால பணத்தோட மதிப்பு குறைஞ்சு பொருளோட விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இவங்க நாணயங்களை அழிக்கிறாங்கன்னா மொத்த டோக்கன்களோட எண்ணிக்கை குறையும் இல்லையா? அதுதான் இதோட பிரம்மாண்டமான பொருளாதார உத்தியே. மொத்த விநியோகமான 2,10,000 நாணயங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு குறையும் போது அதோட பற்றாக்குறை மார்க்கெட்ல ரொம்ப அதிகரிக்கும். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும். ஒரு பொருளோட தேவை மார்க்கெட்ல நிலையா இருந்து அதோட வரத்து குறையும் போது அதோட மதிப்பு தானாகவே ஏறும். எக்ஸாக்ட்லி. இது டோக்கனை வச்சிருக்கவங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில ஒரு மாபெரும் பலனை தர வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டிசைன். அச்சடிப்பதை நிறுத்திட்டு அழிக்கிறத தொடங்குறாங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்துச்சு. ஆரிஜின் விழிப்புணர்வு நெறிமுறைக்கு கீழே ஸ்டேபிள் காயின் ஏ மற்றும் ஏ பேங்கிற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. இதோட பின்னணி என்ன? நாம ஆரம்பத்துல பேசின அந்த பிரைவசிக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா. இதுதான் இந்த மொத்த ப்ராஜெக்டோட ஆத்மான்னு சொல்லலாம். நீங்க உங்க டோக்கன்களை முடக்கி வைக்கிறது மூலமா ஸ்டேபிள் காயின் ஏ எனப்படும் ஒரு புது நாணயத்தை உருவாக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த ஏ நாணயம் மற்றும் ஏ பேங்க் தொழில்நுட்பம் 100% அனாமதேய பரிவர்த்தனைகளை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓ, யாருக்கும் தெரியாம பணம் அனுப்பலாமா? ஆமா. இன்னைக்கு நாம பயன்படுத்துற எந்த ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனையா இருந்தாலும் சரி, அது கிரெடிட் கார்டா இருக்கலாம், இல்ல UPI-யா இருக்கலாம், எல்லாமே யாரோ ஒருத்தரால கண்காணிக்கப்படுது. ஆமா, நீங்க என்ன வாங்குறீங்க, எங்க போறீங்கன்ற டேட்டா எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதை உடைத்தெறியத்தான் இந்த ஆரிஜின் அமைப்பு வந்திருக்கு. தனி உரிமை அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரம் கிடையாது. அது மனிதனோட அடிப்படை உரிமை அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில இதை உருவாட்டியிருக்காங்க.
அப்போ என்னோட அடையாளம் யாருக்கும் தெரியாம எந்த ஒரு அரசாங்கமோ இல்ல மைய அமைப்போ சென்சார் பண்ண முடியாத ஒரு நிதி பரிமாற்றத்தை இதன் மூலமா செய்ய முடியும், கரெக்டா? கண்டிப்பா. உங்க பணத்தின் மீதான முழுமையான கட்டுப்பாடு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அதாவது இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் உலகமா இல்லாம மக்களுக்கான உண்மையான நிதி சுதந்திரத்தை உறுதி செய்யற ஒரு ஸ்ட்ராங்கான கருவியா பார்க்கப்படுது. ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, தொழில்நுட்ப ரீதியா இது ரொம்ப சிறப்பான திட்டம். நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம். வெறும் 2,10,000 டோக்கன்கள் கொண்ட GLGNS எப்படி அவேக் அமைப்போட இதயமாக செயல்படுதுன்னு அலசணும். அப்புறம் அதை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். ஆமா, Aave.ai வாலெட் மற்றும் ராக்கெட் ஸ்வாப் தளத்தை பயன்படுத்தி போலிகளிடம் ஏமாறாம எப்படி படிப்படியா பாதுகாப்பா வாங்குறதுன்னு முழு செயல்முறையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஸ்டேக்கிங், டோக்கன் அளிப்பு, பிரைவசி எல்லாத்தையும் பத்தி பேசணும். ஆனா இந்த இடத்துல ஒரு ரியாலிட்டி செக் நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லுங்க. திட்ட ஆவணங்களும் சரி, இந்த தொழில்நுட்ப விளக்கங்களும் சரி, இதெல்லாம் சாத்தியமான நன்மைகளை மட்டும்தான் நமக்கு காட்டுது. இதை எந்த வகையிலும் ஒரு உத்தரவாதமான லாபம்னு எடுத்துக்க கூடாது. திஸ் இஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு டோக்கனோட மதிப்பு அப்படிங்கிறது அதோட உண்மையான பயன்பாடு, மக்கள் எந்த அளவுக்கு அதை ஏத்துக்கறாங்க, அப்புறம் சர்வதேச சந்தையோட நிலைமை, இத பொறுத்து தான் அமையும். அதனால முதலீடு பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொந்தமா ஆராய்ச்சி பண்றது ரொம்ப அவசியம். மிக சரியான நினைவூட்டல். எந்த ஒரு முதலீட்டுக்கு முன்னாடியும் சொந்தமா ரிசர்ச் பண்றது தான் பாதுகாப்பானது. சரி, இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தனிமையில சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். என்னது அது? ஆரிஜின் மாதிரி முழுமையான தனியுரிமை, அனாமதேய நாணயங்கள், அப்புறம் எந்த ஒரு மைய அமைப்போட கட்டுப்பாடும் இல்லாத டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இணையும்போது எந்த ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கும் கட்டுப்படாத ஒரு இணையான உலகளாவிய பொருளாதாரம் நமக்கு கண்முன்னே உருவாயிட்டு வருது. பாரம்பரிய வங்கிகளும் இந்த தணிக்கை இல்லாத டிஜிட்டல் நாகரிகமும் எதிர்காலத்துல நேருக்கு நேர் மோதும்போது யாருடைய கையொங்கும்? இது ரொம்ப பெரிய கேள்வி. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஜெயிக்குமா, இல்ல மக்களின் கைகள்ல அதிகாரம் வழங்குற இந்த தொழில்நுட்பம் வெல்லுமா? இது வெறும் ஒரு கிரிப்டோ நாணயத்தோட தொடக்கமா, இல்ல ஒரு மாபெரும் டிஜிட்டல் நிதி புரட்சியோட ஆரம்பமா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.